நேத்து இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய இலக்கு ஈரான் நாட்டு இந்த மத தலைவர் கமேனியை கொல்வது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு வார காலம் அதோட ஒரு ஓவர்வியூ சொல்லுங்க சார். இல்லை, அவங்க இலக்கு அதான் இருக்கணும், இவங்க இலக்கு அது போர்னா அதுதானே. நெதன்யாகு தான் உலக இலக்கு, ஆனால் இஸ்ரேலோட இலக்கு கமேனி. இப்போ இவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை முதல் தாக்குதல் நடத்துனது இஸ்ரேல் தானே, எல்லாருக்குமே தெரியும். அவன் அணு ஆயுதம் வச்சுருக்கான், அன்றாயிரம் வச்சுருக்கான், துவச்சி போட்டிருக்கான். உனக்கு என்ன அதை பற்றி? நீ ஒன்றை இல்லையா? நீ தான் தீய சக்தி, அழிவு சக்தி. 48,000 பேரை கொண்டிருக்க, ஐநாக்கு அடங்க மாட்டுற, சர்வதேச நீதிமன்றத்துக்கு அடங்க மாட்டுற, பல்வேறு நாடுகள் கோரிக்கைக்கு அடங்க மாட்டுற. சவுத் ஆப்பிரிக்கா பல முறை கேட்டுக்கொண்டும் நீ இது பண்ணல. அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் சர்வதேச நீதிமன்றத்தில். பல்வேறு நாடுகளில் போரை நிறுத்து, ஈரான் மீது பாலஸ்தீனத்தின் மீது மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்துன்னு எத்தனையோ பேர் குரல் கொடுத்தா, எவ்வளோ இடங்களில் கொடுத்தாங்க. ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எதுக்குமே அடங்க மாட்டேன்ற ஐநாவுடைய பொதுச் செயலாளருக்கே விசா மறுக்கிற, ஏன்னா அமெரிக்காவை மிரட்டுற. அமெரிக்காவோட அடியால் தான் நீ இருந்தாலும் உன்னுடைய பாஷையை மிரட்டி பார்க்குற மாதிரி சும்மா டுபாக்குறா. எங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லை, நாங்களே எங்களோட பாதுகாப்பை பார்த்துக்கிட முடியும். பைடன் இருக்கும்போது அந்த பாவி கிழவனை ஏமாற்றி காசை பூரா பிடிங்கிட்டு, உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை, நாங்கள் எதையும் சமாளிப்போம், எங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எதுக்கு அலற, இப்போ எதுக்கு அமெரிக்கா உதவணும்னு சொல்லி கேட்குற அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது போக இப்போ ஈரான் அணு ஆயுதம் வச்சுருந்தா ஓ மேலே போடுறதுக்கு தான் உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒழுங்காக இருந்தால், நீ அமைதியாக இருந்தால் ஓ மேலே எதுக்கு அவன் போடுறான்?